ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரசன்னா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தக் லைஃப் மூவியோட இஷ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இஷ்யூன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்றத சொல்லிடுறேன். ஸோ கமல்ஹாசன் என்னென்ன பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் மூவி ப்ரொமோஷனுக்காக பல ஸ்டேட்ஸுக்கெலாம் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் கர்நாடகாவில் போயிட்டு தமிழ் ஆடியோ லான்ச்சில் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவராஜை பார்த்து தமிழ் மொழியிலேருந்து தான் கன்னட மொழி வந்துச்சு. ஸோ அதனால் என்னோடய அன்பு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. இது அந்த நாட்டில் இருக்கிற கர்நாடகா மக்கள்லாம் பார்த்திங்கன்னா, முக்கியமாக மெயினாக கர்நாடகாவில் அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா, இதை வச்சு ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கே வெளிப்படையாக தெரியுது. ஸோ இதுக்கு நீங்கள் அப்பாலஜைஸ் பண்ணியே ஆகணும், 48 மணி நேரம் உங்களுக்கு கெடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கமல்ஹாசன் ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு, லவ் வில் நெவர் அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சாரி கேட்காததுனால உங்கள் படத்தை நாங்கள் எங்கள் நாட்டில் பேன் பண்ணுறோம், எங்கள் கர்நாடகாவில் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட்லாம் கூட வச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்ட கேள்விக்கும் நான் எல்லா மொழியும் மதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஆந்திரா, கேரளா, இந்த மாதிரி எல்லா நாட்டையும் எல்லா மொழியும் நான் மதிக்கிறேன். பட் நான் பேசுனது எதுவும் தப்புன்னு எனக்கு படலை, அதனால் நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது கமல்ஹாசன் சைட்லேருந்து வந்த பதில். எப்போயுமே வழக்கமாக பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கே புரியாது. அவர் தமிழ் தான் பேசுவார், இருந்தாலும் அவர் சொல்கிற ஒரு விஷயத்துலேயும் பல அர்த்தங்கள் இருக்கும். ஸோ அதை நம்ம டீகோடிங் பண்ணி பார்க்க சொல்லவே அதுக்குள்ளே ஒரு 10 வருஷம் நமக்கு ஓடிடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் ஓப்பனாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவர் எளிமையாக பேசிட்டார். அது மட்டும்தான் அவர் பண்ண ஒரு மிஸ்டேக். ஏன்னா இது வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் எளிமையாக சொல்லாமல் ரொம்ப ஒரு உள்ளுணர்வோட ஒரு இதோட சொல்லியிருந்ததுனால நமக்கு புரியல, நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. பட் இந்த ஒரு விஷயத்த அவர் ஓப்பனப்பாக சொன்னதுனால நமக்கு ஓப்பனாக எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சுட்டு அரசியல் ஓகே, இந்த ஒரு முடிவு எந்த அளவுக்கு நல்லது எந்த அளவுக்கு கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இந்த மூவியோட ரிலீஸ் அந்த நாட்டில் நடக்கலை, அதாவது அந்த கர்நாடகா ஸ்டேட்லேயே நடக்கலை அப்படின்னும் போது எந்த அளவுக்கு லாஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்ம கடைசியாக நம்ம கமல்ஹாசனுக்கு ரிலீஸ் ஆன மூவி பார்த்திங்கன்னா இந்தியன் 2. ஸோ அதை பற்றி நம்ம இது பண்ண அதுக்கு முன்னாடி விக்ரம் மூவி அந்த நாட்டில் அந்த ஸ்டேட்டில் 30 crores கிட்ட கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ 30 crores தான் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு இதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேறையாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துக்கு மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவர் தான் ராஜ்கமல்ஸ் இதுதான் பண்ணுறது. அதனால் இவர் கண்டிப்பாக திருப்பி சாரி கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னும் போது அது எப்படின்னா மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா படம் எப்படியும் 500 crores கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அது என்னென்னா இவரோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா, இவர் என்ன நெட்ஃப்ளிக்ஸுக்கிட்ட தான் விற்றாங்க ரைட்ஸு. ஸோ இவங்க ஒரு 4 weeks இல்லாமல் ஒரு 8 weeks 10 weeks நினைக்கிறேன் மேபி. அந்த அத்தனை வாரம் கழித்து தான் ஓடிடி இதில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்துக்கு அந்த மாதிரி ஒரு லேட்டாக தான் ரிலீஸ் ஆகும் ஓடிடியில் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போட்டுட்டோன்னா, மல்டிப்ளெக்ஸில் நம்ம இந்த படத்தை ஸ்க்ரீனிங் பண்ணலாம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நார்த் சைடில் மல்டிப்ளெக்ஸிங் அந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளெக்ஸிங் தேட்டர் மாதிரி இருக்கும். எப்படின்னா ஐமேக்ஸ் தேட்டரு இந்த மாதிரி தேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூவிஸ் ஓடும். அந்த மாதிரி தேட்டரில் என்னவா பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அங்கெல்லாம் ப்ரைஸே ஹெவியாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஜிஎஸ்டியும் ஹெவியாக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு ஒரு டிக்கெட் 500 rupees அப்படின்னு ஃபஸ்ட் டே டிக்கெட் இருந்துச்சுன்னா, அங்கே 2000 வரைக்கும் இருக்கும் அந்த டிக்கெட்ஸ் ஸோ அதனால் அந்த இடத்துல நிறையா ஓட்டுவாங்க. ஸோ ஒரு ஒன் மந்த்து கூட 1 மந்த்துக்கும் மேலே 1.5 month கூட ஓட்டுவாங்க. ரீசெண்டாக அந்த சிக்கந்தர் மூவி கூட அந்த மாதிரி ஐமேக்ஸில் ஓட்டின மூவி தான். ஸோ ஐமேக்ஸில் ஓடும்போது நிறைய நாள் ஓடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓரளவுக்கு படம் இருந்துச்சுனாவே, டீசெண்டாக இருந்துச்சுனாவே நிறைய நாள் ஓடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த 30 crores எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு இவர் இருக்கார். ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்கே எடுத்த கான்செப்ட் இப்படியே பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி ப்ரொமோஷன் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையுமே. ஸோ இந்த விஷயத்தில் கூட கான்ட்ரவர்சிலையும் ஒரு கான்ட்ரவர்சி ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து யாருமே எதுவுமே சொல்லலை. பட் இருந்தாலும் இந்த தக் லைஃப் மூவியை பற்றி அந்த நாட்டிலே பேன் பண்ணுறாங்கன்னா அப்படி என்ன இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ, பாய். ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோடி ஷாப்பிங் ஆப். மற்ற ஷாப்பிங் ஆப் கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.